ஜோதிட ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட நண்பர்களே, நான் நாடி அஸ்ட்ரோ ரவி சேனலுக்காக பருத்தியூர் ரவி பட்டாச்சாரியார். அனைவருக்கும் வணக்கம். எனது கடந்த பல பதிவுகளை பார்த்து ஆதரவு தெரிவித்து வரும் ஜோதிட ஆர்வலருக்கு மிகவும் நன்றி. அவர்களில் சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கேட்டுக்கொண்ட டாப்பிக்கை வரும் காலங்களில் ஜாதக பாடமாக பதிவிடலாம் என்று எண்ணம். அந்த வகையில் ஒரு நண்பர் காதல் வெற்றியடைந்து காதல் திருமணம் நடப்பதற்கு உள்ள ஜாதக பாடங்களை பதிவிடவும் என்று கேட்டிருந்தார். அந்த வகையில் ஒரு ஜாதகர், ஆண் ஜாதகர் அல்லது பெண் ஜாதகி காதல் செய்யும் அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கிறதா அல்லது இல்லையா, அந்த ஜாதகர் காதல் செய்து தோல்வியடைந்து பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணத்தை செய்து கொள்வாரா அல்லது காதலில் வெற்றி பெற்று காதல் திருமணமே நினைத்த வேலையை கைப்பிடிப்பாரா என்ற நோக்கில் இன்று ஒரு பாடம். நண்பர்களே, இது ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகத்தில் ஜீவகாரகன், அதாவது ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவுக்கு புதன், சந்திரன், கேது தொடர்பு இருந்தால் அவர் காதலில் விழுவார். காதல் செய்யும் அமைப்பு அவருக்கு இருக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். புதன் என்பது இளமை, ஈர்ப்பு. சந்திரன் என்பது மனசு. கேது என்பது வலை. கேதுக்கு ஒரு காரகம் வலை. கேதுக்கு பல காரகங்கள் இருக்கின்றன. அதில் வலை என்பது ஒன்று. காதல் வலையில் விழுவார். வேறொரு முறையிலும் சொல்லலாம், கேது என்பது பாண்டிங், அதாவது பிணைப்பு. அந்த கேதுவின் காரகம் பிணைப்பு. இப்போது இந்த ஜாதகர் குரு, புதன், சந்திரன், கேது சேர்க்கை இருப்பதால் இந்த ஜாதகர் காதலில் விழுவார், காதல் வலையில் விழுவார், காதல் செய்வார் அப்படின்னு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் நமது நாடியில். சரி, இந்த காதலில் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது காதலித்து விட்டு வேறொரு பெண்ணை, அதாவது பெற்றோர் பார்த்து வைத்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு திருமணகாரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் செவ்வாயோடைய இணையவும் இருந்தால் அவர் நிச்சயமாக காதலித்த பெண்ணையே கரம் பிடிப்பார். அதாவது ஜாதகர் குரு, புதன், சந்திரன், கேது இந்த இணைவிற்கு, இந்த சந்திரன் கேது இணைவிற்கு செவ்வாய் தொடர்பு இருக்கிறது, 5வது தொடர்பாக இருக்கிறது. குரு, புதன், சந்திரன், கேது, செவ்வாய். இப்போ செவ்வாயோட தொடர்பு ஏற்படுவதால் இந்த ஜாதகர் தாம் காதலித்த பெண்ணையே கரம் பிடிப்பார், திருமணம் செய்து கொள்வார், காதலில் வெற்றியடைவார் அப்படின்னு நம்ம மிக எளிமையாக சொல்ல முடியும். அடுத்ததாக, இது பெண் ஜாதகமாக இருந்தால் குருவுக்கு பதில் சுக்கிரன் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ சுக்கிரன் பெண் ஜாதகி. அதே போல் தான் சுக்கிரன், புதன், சந்திரன், கேது, செவ்வாய். இப்போ ஜாதகிக்கு புதன், சந்திரன், கேது தொடர்பு இருக்கிறது. அதனால் பெண் ஜாதகி காதல் செய்வார், காதல் வலையில் விழுவார். ஆனால் அவர் காதலித்தவரையே கரம் பிடிப்பார் என்பதையும் இந்த செவ்வாய் எடுத்து காட்டுகிறது. நான் முன்பு சொன்னபடி இந்த செவ்வாய் என்பது திருமணகாரகன். அப்போ புதன், சந்திரன், கேதுவுக்கு செவ்வாயுடைய தொடர்பு இருப்பதால் இந்த ஜாதகி திருமணம் செய்து கொள்வார் காதலித்தவரையே. இந்த செவ்வாய் மட்டும் இங்கே இல்லை என்றால், அல்லது செவ்வாயுடைய தொடர்பு நாடி விதிப்படி இந்த புதன், சந்திரன், கேதுவுக்கு திரிகோணஸ்தானங்கள், அதாவது 1, 5, 9லேயோ
3, 7, 11லையோ 2லையோ தொடர்பு இல்லை என்றால் இந்த ஜாதகரோ அல்லது ஜாதகியோ காதலில் தோல்வியடைவர். காதலித்தவர்களை கரம் பிடிப்பது வாய்ப்பு இல்லை என்று இறுதியாக முடிவு கொள்ளலாம். இதுபோன்று ஒரு ஜாதகத்தை மிக எளிமையாக பார்த்த நொடியிலேயே நாம் எல்லா பலன்களையும் சொல்ல முடியும். நமது கடந்த பதிவுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த எளிமைதான் இந்த பிருகுநந்தி நாடி முறையின் மிக விசேஷமான ஒரு அம்சம். அந்த வகையில் இந்த பிருகுநந்தி நாடி முறையை எளிமையான முறையில் நீங்கள் வீற்றிருந்தபடியே கற்பதற்கான வாட்ஸ்அப் குழுக்கள் வழியான பாடங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் சேர்ந்து கொள்ள விரும்பும் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வழியாக ஜோதிட ஆலோசனை பெறவும் செய்யலாம். அதற்கும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்காக நீங்கள் கேட்ட தலைப்புகளில் மிக எளிமையான முறையில் பிருகுநந்தி நாடி முறையில் எவ்வாறு பலன்களை காண்பது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் வர இருக்கின்ற பாடங்களிலே இந்த நிகழ்ச்சி காதல் அல்லது ஒரு வீடு கட்டுதல் சம்பந்தமாக பதிவு, ஒருவர் திருமணம், ஒருவருக்கு வேலை எப்பொழுது கிடைக்கும், வெளிநாடு போவார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வெளிநாடு போவதுக்கான கிரக அமைப்பே நம்ம பார்த்தோம். அதே போல் என்ன கல்வி படிப்பார் என்பதையெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த கல்வியை எப்பொழுது படிப்பார், அவருக்கு திருமணம் எந்த வயதில் ஆகும், எப்பொழுது ஆகும், காதல் வலையில் எப்பொழுது வீழ்வார் என்பது போன்ற விஷயங்களை விரிவாக எந்த வருடத்தில் அந்த சம்பவம் நடக்கும் என்பதை நாம் வர இருக்கின்ற பாடங்களிலே பார்க்க இருக்கின்றோம். காத்திருங்கள் நண்பர்களே. வணக்கம், நன்றி.